கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்ச்சியில கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராகணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதா அவர் பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் முடிவு பண்றது எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அவங்க தான் முடிவு பண்ணாங்க. இது பாலிசி மேட்டர். இல்ல அவர் வந்து ஒரு கருத்து, அவருடைய ஆசையை அவர் சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட கருத்து தான், கட்சியோட கருத்து இல்ல. கட்சி முடிவெடுக்கும். அதே மாதிரி டெல்லியில பேசின ப. சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா கூட்டணி பலவீனமா இருக்குன்ற கருத்தை வச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாங்க பார்த்ததுல இருந்து பலப்படுத்தணும், இன்னும் பலப்படுத்தணும். பாஜக காவல்துறை, காவல் நிலையம் கீழே இருந்து மேல வரைக்கும் கைப்பற்றி வச்சிருக்காங்கன்னு சொன்ன கருத்து வேற. அது வேற மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டது. நான் அப்படிதான் பாசிட்டிவா பாக்குறேன். எங்க தலைவர்கள் யாரும் பாஜகவை உயர்த்தி பிடிக்கும் தலைவர்கள் கிடையாது. இந்த தேசத்தை அழிக்கும் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது பாஜக, ஒரு பாசிச ஆட்சி. அந்த பாசிச ஆட்சிக்கு ஆதரவாக யாரும் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இதுதான் என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. அதே போல இப்ப அண்மையில அந்த அமைக்கப்பட்ட அந்த குழுல கூட சசி தரூருடைய பெயரை வந்து நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதெல்லாம் அகில இந்திய தலைமை சரியான நேரத்தில் சரியான முடிவெடு. அது ஏற்கனவே தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார். வக்ஃப் வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு அறைகோல் விட்டிருக்கிறார்கள். அவரும் தொடர்ந்து இதில் கவனத்தை செலுத்தி வருகிறார். சட்டப்பேரவையிலே பேசியிருக்கிறார். வழக்கு சொல்றது யாருங்க? அவருக்கு என்ன தெரியும் எங்களுடைய உறவு முறையெல்லாம்? நாங்களாம் இன்டாக்டா இந்தியா கூட்டணி வலிமையா தமிழ்நாட்டில் இருக்குன்றதுதான் புரிதல். அவருக்கு புரிதல் இல்லை. தேங்க்யூ.